பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இந்த வீக்கெண்ட்ல என்ன நடக்க போகுது? வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி யாருக்கு ரோஸ் குடுக்க போறாரு? எவிக்ட் ஆயிருக்குன்னு சொல்ற 2 பேருமே அது அன்ஃபேர் எவிக்ஷனா? இல்ல அஃபிஷியல் வோட்டிங்ல யாரு முன்னணியில இருக்காங்க? அதனுடைய நியாயங்கள் என்னென்ன? ஒருவேளை இந்த வாரம் இவங்க வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் உள்ள வந்தவங்க ரீப்ளேஸ் ஆக போறாங்களா? ஆக மாட்டாங்களா? என்னலாம் நடக்கலாம்னு இருக்கு? என்ன நடக்க போகுது? என்ன நடந்திருக்கு? டைட்டில பார்த்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு அப்ரிசியேஷன்லேருந்து போயிடலாம். ஏன்னா நம்ம யூசுவலாக ரோஸ்ட்லேருந்து போவோம். பட் அப்ரிசியேஷன்லேருந்து போயிடலாம். இந்த கொடுக்கப்பட்ட கேரக்டரை யாரெல்லாம் அந்த கேரக்டராகவே வாழ்ந்தாங்க? இந்த ஆடிய ஆட்டம் என்ன அப்படிங்கிற ஒரு டாஸ்க் மூலியமா கேரக்டர்லாம் யாரெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்து போகிறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது அருண் பிரசாத்தோடைய பர்ஃபார்மன்ஸ். அந்த சூர்யா சார் போல வந்து அவருடைய அந்த எந்த அளவுக்கு அவருடைய எஃபோர்ட் போட முடியுமோ, அத காமெடியாவும், அத என்டர்டெயின்மெண்ட்டாவும் கொண்டு போனாரு. ரொம்ப அழகா சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. விஜய் விஷாலுடைய மாஸ்டர் அந்த வாத்தி கெட்டப்பு, அந்த மேனரிசம், அந்த பாடி லாங்குவேஜ், அவர் அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ங்கிறதுல அந்த வாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா அழகா செட்டிலா பண்ணியிருந்தாரு விஜய் விஷால். ரொம்ப அழகா இருந்துச்சு. பவித்ராவுடைய அசின் கெட்டப்பு சூப்பரா அழகா அந்த தசாவதாரம் படத்துல வரவங்க இல்லைங்களா? ஸோ அந்த அவங்க யார்கிட்ட பேசும்போதுமே, அந்த கெட்டப்பாவே வாழ்ந்தாங்க அவங்க. ரொம்ப அழகா சூப்பரா கேரி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. முத்துக்குமரனுடைய சுமார் மூஞ்சி குமாரு. அவரு வந்து எந்த இடத்துலயாவது ஏதாவது பிரச்சனை வந்தா கூட, அந்த டாஸ்க் முடியலன்னு சொல்ற வரைக்குமே, அந்த மாடுலேஷன், அந்த பாடி லாங்குவேஜ், அந்த விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல சூப்பரா அழகா டைமிங்ல பிச் எடுத்திருப்பாரு. ஸோ அத கேரி பண்ணது. அவர் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணுமே, சூப்பரா அழகா ஒரு என்டர்டெயின்மென்ட்டா பயங்கரமா பண்ணியிருந்தாரு. இது படையப்பா. நம்ம சொல்லியே ஆகணும் இல்லைங்களா? ஸோ அவர் இல்லாம நம்ப எதுவும் கொண்டு போக முடியாது. தீபக் சூப்பரா அழகா தலைவர் கெட்டப்ப அழகா சூப்பரா அந்த ஏன்னா எப்பவுமே வந்து எல்லா சீசன்லயும் இந்த தலைவருடைய கெட்டப் எடுக்கிறவங்க எல்லாமே ஒரு மாரி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவருடைய பாட்டு, அவருடைய படம் அப்படிங்கிற மாதிரி அது அப்படியே அந்த ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கும் அது. அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்க அதுக்கப்புறமா வந்து நம்ப ம புதன் புதனும் அதே மாரி தான். ஸோ அந்த கெட்டப்பு, அந்த அவருடைய கேரக்டர் என்ன? அவருடைய அவர் அந்த கேரக்டர் என்னலாம் பண்ணும்? என்ன ட்ரை பண்ணும்? ஒவ்வொரு பொண்ணுகிட்டயும் போய் உட்காந்து பேசி, ஏமாத்தி, அவங்கள அந்த லவ்ல விழ வச்சு, அந்த மாரி பண்றது. இது எல்லாமே இவங்க எல்லாமே டாப்பா இருந்துச்சு. பட் மத்தவங்க எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் த பீப்பிள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, சௌந்தர்யா ஓகேவா அந்த கேரக்டர கேரி பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அது அந்த அளவுக்கு 100% ஆனா அது கிடையாது. ஈவன் ஜாக்லினுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஜெனிலியா கெட்டப் நெறைய ஸ்கோப் உள்ள கெட்டப் அது. ஸோ அதையும் நம்ம நல்லா ஜாக்லின் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா, அதில நெறைய ஸ்கோப் இருந்துச்சு. பட் அத அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பட் இந்த உள்ள வந்தாங்க இல்லைங்களா? அதாவது நாங்க வந்து ரீப்ளேஸ் பண்ண போறோம். நாங்க வந்து இதுக்கு முன்னாடி கேம் ஆடி நல்லா செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தாங்கங்களா? அவங்கள யாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டர கேரி பண்ணவே இல்ல. யாருமே அந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கல அப்படின்னு தோணுச்சு. ஒரே ஒரு ஆள மட்டும் சிவகுமார் மட்டும் தவிர்த்து. ஏன்னா, சிவா வந்து என்ன பண்ணாருன்னா அந்த படத்துல மங்காத்தா படத்துல அஜித் சார் வந்து என்ன கெட்டப், அந்த கெட்டப் உடைய மாடுலேஷன், அந்த பாடி லாங்குவேஜ், அவர் என்ன கோணத்துல பேசுவாரு, அந்த நிறுத்தி நிதானமா அவரு மட்டும் தான் அந்த கேரக்டர கேரி பண்ணி கொண்டு போனாரு. சிவா மட்டும் தான். மத்தபடி ரெஸ்ட் ஆஃப் தி 7 பீப்பிள்ஸுமே நம்ப எதுக்கு வந்திருக்கோம், நம்ப என்ன பண்ணணும்னு நெனச்சு வந்திருக்கோம் அப்படிங்கிற எந்த ஒரு தாட்டும் இல்லாம, அத வந்து ஒரு வன்மமா மாத்தி அந்த ஸ்கோப்ப அவங்க திரும்பவும் இழந்துட்டாங்க. 2வது டைம் குடுக்கப்பட்ட வாய்ப்ப அவங்க வந்து குழி தோண்டி புதைச்சுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாகவே இந்த வீக் டேஸ் ஃபுல்லாகவே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் உடைய ரிசல்ட் இஸ் அவர் வியூ நம்ப பார்த்த வரைக்கும். இப்போ நம்ப லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு வருவோம். இந்த வீக் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அஃபிஷியல் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அந்த டபுள் எவிக்ஷன்ல சாட்டர்டே வந்து அருண் பிரசாத் எவிக்ட் ஆயிருக்கார் அப்படிங்கிறது ஒரு நியூஸு. சண்டே வந்து தீபக் எவிக்ட் ஆயிருக்காங்கிறது ஒரு நியூஸ். அருண் பிரசாத்தோட எவிக்ஷன் 100% அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் தீபக் சாரோட எவிக்ஷன் 100% கன்ஃபார்ம் ஆகல. பட் எல்லாரும் அதான் பேசிக்கிறாங்க. நெறைய பேர் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அன்ஃபேர் எவிக்ஷன் எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிறதால அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்றாங்களா அப்படின்னு தெரியல. அப்படி சொல்ல வந்தாங்கன்னா, இந்த டாப் 8ல இருக்கிற எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான் ஒரு விதத்துல. ஏன்னா, இப்போ தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல முத்துக்குமரன் பார்ட்டிசிபேட் பண்ண விஷயமா இருக்கட்டும், சௌந்தர்யா வந்து வில்லா டூ வில்லேஜ் பார்ட்டிசிபேட் பண்ண விஷயமா இருக்கட்டும். அத நீங்க பார்க்கும்பொழுது எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான்.
ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். அருண் பிரசாத் நல்ல ஒரு பர்ஃபார்மர், நல்லா வந்து கொண்டு போனார். அவருடைய டைம் முடிஞ்சிருச்சு அந்த வீட்டில். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம டோட்டல் டெய்லி வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் டாப் 5ல் லிஸ்ட் ஒன்று வச்சுருந்தேன். அந்த டாப் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத், விஷால், பவித்ரா 3 பேருமே கிடையாது. ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இருந்தாங்க. ஆனால் நான் இந்த வீக்கில் விஷாலை வந்து எல்லாரும் தர்ஷிகா மேட்டரை வச்சு அடித்தாங்க இல்லைங்களா, எல்லாருமே அடித்தாங்க இல்லைங்களா, அப்போ நான் சொல்லியிருந்தேன் நம்ம நினச்சி பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்க போகுது, டாப் 5 ஆர்டரே மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதுதான் இங்கே நடந்திருக்கு. விஷாலோடைய இந்த தர்ஷிகா விஷயத்தில் எல்லாரும் இப்போ விஷால் அடித்தாங்க இல்லைங்களா, அதுக்கு அந்த ஒரு அட்டென்ஷன் தான் விஷாலை டாப் 5 கொண்டு போயிருக்கோ அப்படின்னு நமக்கு அதுதான் உண்மை. கொண்டு போயிருக்கு, அதுதான் உண்மை. ஆனால் அந்த விஷயத்து நடக்கும் பொழுது இந்த பக்கம் பேரலாக பார்த்தீங்கன்னா பவித்ராவோடைய பர்ஃபார்மன்ஸு, பவித்ராவோடைய இன்வால்மெண்ட் இந்த வீக்கில். ஸோ அதுவும் ஒரு பக்கம் அவங்களுடைய கிராஃப் உயர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அருண் பிரசாத் கிராஃப் ஏன் குறைஞ்சிது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக விஷாலோடைய கிராஃப் உயரும்போது அருண் பிரசாத் கிராஃப் குறைய தான் ஆகணும். ஏன்னா அருணுடைய வேலை அந்த வீட்டில் முடிஞ்சிருச்சு. அவர் நினச்சது நடந்துருச்சு. அதை கண்டிப்பாக ஒரு ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிட்டு போய் தான் ஆகணும். எந்த விஷயமும் கிடையாது. தீபக்கோட எவிக்ஷன் ஃபேரா அன்ஃபேரா அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக நாளைக்கு பேசுகிறேன். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். பட் அதை தாண்டி இப்போ அருண் பிரசாத் எவிக்ட் ஆகிட்டாருப்பா. இப்போ அந்த 8 பேர் உள்ளே வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு விஜய் சேதுபதி ரோஸ்ட் கொடுத்தாரா, அவங்கள பாராட்டினாரா? ஏன்னா அந்த ப்ரோமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார், ரீவிசிட் பண்ண வந்திருக்காங்க. எப்படி ரீவிசிட் பண்ண வந்திருக்காங்க, நீங்களாம் ரீப்ளேஸ் பண்ண வரலங்க, ரீவிசிட் பண்ண தான் வந்திருக்காங்க அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டார். பட் நம்மளும் என்ன தெளிவாக சொல்லிகிட்டு இருந்தோம்னா, இங்கே ரீப்ளேஸ்லாம் பண்ண மாட்டாங்கங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க திறமையை காட்டுறதுக்கான ஒரு இடமா அது இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து அவங்களே வந்து ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு பாசிட்டிவான அப்ரோச் கொடுத்தாங்க, ஒரு சிலருக்கு நெகட்டிவான அப்ரோச் கொடுத்தாங்க. முக்கியமாக ஃபேட்மேன் ரவீந்திரன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அஜெண்டா கிளியராக முத்துக்குமரனை ஜெயிக்க வைக்கணும், அதுக்கு தீபக் உள்ளே இருக்கக்கூடாது, சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் உள்ள அந்த சண்டையை கொண்டு வந்து அவங்களுடைய இப்போ அவங்க ஏதாவது அந்த ட்ரிகர் ஆகி வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்கன்னா அது வெளியில் வந்து நெகட்டிவாக போகும் அப்படிங்கிற ஒரு மனசை உள்ளே வச்சுக்கிட்டு அவர் பண்ண விஷயங்களில் ஒருவேளை தீபக் எவிக்ஷனுக்கு ரவீந்திரனும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் ரவீந்திரன் பண்ணது இப்போ நடந்துக்கிட்டு வருது அதுதான். மற்றபடி எல்லாருமே இப்போது சுனிதாவாக இருக்கட்டும், மற்ற சாச்சனாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்க திறமை எங்கே வெளிக்கொண்டு வந்தாங்க, அவங்க அந்த கேமை எப்படி அவங்களுடைய மனசில் கேம் விளையாடுறது என்னவாதமாக தெரிஞ்சிருக்கு, உள்ளேருந்து வெளியேருந்து உள்ளே போய் அவங்கள வந்து அட்டாக் பண்ணணும், அதான் கேம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அட்டாக் பண்ணுறது மட்டும் தான் கேம்னு நினச்சிக்கிட்டு இவ்வளோ மக்குங்களா இருக்கா அப்படி இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல நான். ரவீந்திரன்லாம் வெளியில் ஆகா ஓகோன்னு பேசினார், எப்படி அவ்வளோ பயங்கர பிரைனாக பேசினார். ஆனால் உள்ளே போயிட்டு அவருக்கு கூட அந்த கேமரா கான்ஷியஸ் இல்லையோ, நம்ம வெளியேருந்து உள்ளே போயிருக்கோம், நம்மளை வந்து இத்தனை பேர் பார்ப்பாங்க, இதெல்லாம் இதெல்லாம் சமாளிச்சிடலாம், நம்ம பார்க்காத விமர்சனமா அப்படின்னு ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அப்படின்லாம் தோணுச்சு. சாச்சனாலாம் பற்றி பேசவே தேவையில்லை. தீபக் சொன்ன வார்த்தையை நான் திரும்பவும் 3 டைம் சொல்ல விரும்புகிறேன். இம்மெச்சூர் கோர் அப்படிங்கிறத சொன்னார். அதாவது இந்த இர்மெச்சூருங்கிறது வார்த்தை வந்து மெச்சூர் இல்லை, இர்மெச்சூர்னு சொல்கிறாங்க. இர்மெச்சூர் கோர்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருப்பாங்க, அதாவது பேசிக் சென்ஸே இல்லாத ஒரு லெவலில் இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த வந்திருக்க எல்லாருமே வந்து எல்லாருமே ஒரு கெஸ்ட்டு, அவ்வளோதான். அந்த மனப்பான்மை மீறி இந்த வர்ஷினிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ட்ராமா க்ரியேட் பண்ணி ஒருத்தவங்கள அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்லாம் பண்ணாங்க. பட் ரியா வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ரியாவை. ஏன்னா அவங்க உண்மையாகவே அவங்க எவிக்ட் ஆகி போகும்போது கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு இல்லைங்களா. பட் அதையும் அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து நமக்கு ராஷ்மிகா மந்தனா கொடுத்துட்டாங்களே, இதை நம்ம எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க வந்து யோசிச்சு அந்த ஒரு வார்த்தை கடத்திட்டாங்க. பட் இதுதான் இந்த வீக் டேஸில் அவங்க பண்ண விஷயங்கள். அதை தாண்டி அந்த கேரக்டரில் என்ன தான் நடந்தாலுமே நம்மளை இத்தனை பேர் வந்து அடிக்கிறாங்கப்பா, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு தீபக் செட்டிலாக இருந்த விஷயமா இருக்கட்டும், ஜாக்லின் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண விஷயமா இருக்கட்டும், சௌந்தர்யா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கின விஷயமா இருக்கட்டும், அருண் பிரசாத்தும் விஷாலும் அதை பற்றி கேர் பண்ணிக்காமல் இருந்தாங்கல்ல, அதாவது தர்ஷிகா மேட்டரை தவிர விஷால் வேறு எதையும் கேர் பண்ணிக்கல, அப்படி இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பவித்ரா இஸ் இன்க்ளூடிங். ஸோ அவங்க வந்து நாங்கள் டாப் 8ல் ஏன் இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத ஸ்லாப் பண்ண மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து எவிக்டாக வெளியே போனீங்களா, அது காரணம் என்னென்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பக்குவம் கிடையாது,
உங்களுக்கு இந்த அளவுக்கு பொறுமை கிடையாது அப்படிங்கிறத இவங்க ஒரு டைம் நிரூபித்து காட்டியிருக்காங்க. அப்போது இது எல்லாம் தெரிஞ்சும் நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணோம் இல்லைங்களா, அது எல்லாமே வெளியில் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்க தான் போகிறோம் நம்ம. ஸோ ஃபைனல் வீக், ஸோ இந்த ஃபைனல் வீக்கில் ஹானஸ்ட்டாக உங்களுக்கு இந்த டாப் 5 ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடும். நம்ம நாளைக்குள்ளே கன்ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு யார் ஜென்யூனாக இருக்காங்களோ, யார் வந்து இந்த வீட்டில் இது டேலண்ட் ஷோ இல்லை, இது ரியாலிட்டி ஷோ, அந்த ரியாலிட்டி ஷோவுக்கு அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய உண்மையாக இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள். நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள். சாட்டர்டே விஜய் சேதுபதி என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு, யார் யாரை பற்றி பேசியிருக்காரு, இன்னும் நம்ம டீப்பாக சொல்ல போனால் யார் யாருக்கெல்லாம் ரோஸ்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற வீடியோவை நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம நாளைக்கு அப்டேட் பண்ணுவோம். சண்டேவும் என்ன நடக்க போகுது, என்ன நிகழ்வுகள் நடக்க போகுது, நெக்ஸ்ட் வீக்கில் அடுத்த பேட்ச் உள்ளே வருவாங்களா, கெஸ்ட்டாக உள்ளே வருவாங்களா, அப்படி உள்ளே வந்தாங்கன்னா, தர்ஷிகா உள்ளே வந்தாங்கன்னா விஷாலோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்டேட்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை கொடுப்போம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய டாப் 5 யார் அப்படிங்கிறதையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஒருவேளை அருண் பிரசாத்தும் தீபக்கும் எவிக்ஷன் ஆகியிருந்தாங்க அது கன்ஃபார்ம் அப்படின்னா, அது ஃபேரா அன்ஃபேரா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனும் நீங்கள் வந்து கமெண்டில் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.